வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்ன விஷயம் என்றால், ஒரு தமிழன் ஒரு சிறந்த நாட்டை கட்டியாளுகின்ற தமிழனை பற்றி பார்க்க போகின்றோம். அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு, ராஜ வரவேற்பு சம்பந்தமாக இந்த பதிவுகளால் பார்க்க போகிறோம். உலகத்தில் தமிழன் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரா, அதற்கு அதிபராக இருக்கின்றாரா, அவருக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அந்த நாட்டிலே இருக்கின்றதா? அந்த நாடும் சாதாரணமான நாடு அல்ல. உலகத்திலே வாழ்க்கை செலவு, அதாவது ஒரு ஒரு மிகவும் வளர்ந்த நாடு, சிறிய நாடு, வளர்ந்த நாடு, அனைவருமே சுற்றுலாவுக்கு சென்று பார்க்கின்ற நாடு. அப்படியாக தமிழர்களும் செறிந்து வாழ்கின்ற நாடு. அதற்கு உலகத்திலே ஒரு நாட்டிலே இன்றும் தமிழன் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றான் என்றால் அது அவரால் தான் தமிழர்களுக்கு பெருமை. அதைத்தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ தமிழர்கள், கோடிக்கணக்கான தமிழர்கள் உலகெங்கும் பறந்து வாழ்ந்தாலும் ஒரு தமிழனுக்கு ஜனாதிபதி பதவியிலே இருந்து ஜனாதிபதிக்குரிய அத்தனை அதிகாரங்களும் அவருக்குரிய ராஜ மரியாதைகளும் ஒட்டுமொத்த இன மக்களினாலும் வழங்கப்படுகின்றதை பார்க்கின்ற பொழுது மெய்சிலிருக்க வைக்கும். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். விடயம் என்னவென்றால், சிங்கப்பூரினுடைய தேசிய தினம், நேஷனல் டே ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கிறது. வெகு விமர்சையாக, பிரம்மாண்டமாக, என்றுமே இல்லாதவாறு 2025 கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஆம் உறவுகளே, இந்த சிங்கப்பூருடைய தேசிய நிகழ்விலே சிங்கப்பூருடைய அதிபர் தமிழர் தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் மிக விமர்சையாகவும் மரியாதை பூர்வமாகவும் அந்த திடலுக்குள்ளே அழைத்து வரப்படுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். President Tharman Shanmugaratnam arrives for the grand occasion for the second time as Singapore's head of state at the National Day Parade. சிங்கப்பூர் ஒரு வளர்ந்த நாடு, ஒரு சிறிய நாடு, உலகமே கொண்டாடுகின்ற ஒரு நாடு, உலகத்துக்கே தெரிந்த நாடு. அந்த நாட்டினுடைய தமிழ் ஜனாதிபதியாக மிளிர்ந்து கொண்டிருக்கிற, அந்த நாட்டை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் ராஜ மரியாதையோடு, அதிபருக்குரிய மரியாதையோடு வரவேற்கப்பட்டு, பின்னர் அனைத்து இடங்களிலேயும் படையணி அணிவகுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த படையணி தளபதிகளோடும் படையணிகளோடும் சிநேகிதபூர்வமாக கலந்து கொண்டிருந்தார், உரையாடியிருந்தார். சுற்றுவட்டாரம் உள்ள மக்களுக்கு கை அசைத்து தன்னுடைய அன்பை பரிமாறியிருந்தார். President Tharman Shanmugaratnam will now inspect the parade. As a mark of respect, the 25-pounder guns will fire in salute to the president. You're hearing shots fired from the 25-pounder howitzers. There'll be a total of 21 shots as part of the presidential gun salute. The president is escorted by Parade Commander Lieutenant Colonel Muhammad Firdaus bin Muhammad Ghazal and the Chief of Defence Force, Vice Admiral Aaron Bing. The 21 gun salute is the highest military honour conferred and reserved almost exclusively for the President during National Day parades. இதன் பின்னர்
பிரதமர் அவர்கள், சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அவருக்குரிய மரியாதை, ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பிராந்தியத்திலே இருக்கிற மலேசியா, இந்தோனேஷியா, புருனே போன்ற அந்த தேசங்களினுடைய அதிபர்கள் வந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள் உத்தியோகபூர்வமாக. அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதன் பின்னர் சிங்கப்பூருடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கௌரவமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி அசைத்தபடி மக்களோடு ஆரவாரமாக வந்திருந்தார்கள். மிகவும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. இதன் பின்னர் வான வேடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. பரசூட்டில் இருந்து குதிக்கின்ற நிகழ்வுகள், விமான சாகசங்கள் என்று பலவாறான இராணுவ சாகசங்கள் நடைபெற்றிருந்தது. அதெல்லாம் நடைபெற்று முடிவடைந்திருந்தது. மகிழ்ச்சியான நிகழ்வாக நாளாக சிங்கப்பூர் மக்கள் அதை விடுமுறை நாளாக கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். இதிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், உலகத்திலே ஒரு பெயர் போன நாடு சிங்கப்பூர். அங்கே மக்கள் வாழ்கிறார்கள், தமிழ் மக்கள் கணிசமாக வாழ்கிறார்கள். பல இன மக்கள், குழும மக்கள் அங்கே ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறார்கள். அங்கே இருந்து தமிழன் ஒருவர், அதாவது தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் அதிபராக பதவியேற்று மிகச்சிறப்பாக நாட்டை வழிநடத்தி செல்கின்றார். அனைத்து மக்களினுடைய ஆதரவையும் அன்பையும் பெற்றிருக்கின்றார். இன்று அவர் தலைமையிலே இன்று நேஷனல் டே நடைபெற்றது. உலக மக்கள், தமிழ் மக்கள் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய விடயம். உலக வரைபடத்தில் இன்று ஒரு நாட்டிலே தமிழர் ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்றால் அது சிங்கப்பூரை மட்டும்தான் எடுத்து கூற முடியும். சிங்கப்பூர் போல மலேசியா மற்ற நாடுகளிலேயும் தமிழர்கள் செறிந்து வாழ்ந்து அங்கு சம உரிமையோடு வாழ்கின்றார்கள். ஆனால் துர்ப்பாக்கியமான நிலைமை இலங்கை போன்ற நாடுகளில் தான் இன்றும் இனவாதம் நாங்கள் பேசிக்கொண்டு ஒரு தமிழ் ஜனாதிபதியையோ ஒரு தமிழ் பிரதமரையோ காண முடியாமல் இருக்கின்றது. அதைவிட தமிழிலே வந்து ஒரு பிரதம நீதியரசர்கள் வரக்கூடிய ஏதுக்கள் கூட இல்லை. அதை கூட தட்டி பறிக்கின்ற இன்றும் ஒரு மௌனமான, அதாவது அமைதி முறை இனவாத ஒரு அரசுகளாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை களையப்பட வேண்டும். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் போல அல்லது தமிழ்நாடு போல அந்த அதிகாரங்கள், ஆட்சி அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு எங்களுக்குள் இருந்தும் இந்த இனவாத வேற்றுமைகளை கடந்து எங்களுக்குள்ளும் இருந்து இலங்கையிலே ஒரு ஜனாதிபதி தோன்றுகின்ற காலம் எப்போது வருகின்றதோ அதுதான் இலங்கைக்குரிய பொற்காலம். அப்படி அரசியலமைப்புகள் சீர்திருத்தப்பட்டு அதைவிட எல்லா மக்களும் இனவாதங்கள் களையப்பட்டு சுபீட்சமாக வாழுகின்ற காலம் வருகின்ற பொழுதுதான் இலங்கைக்கு விடிவாக இருக்கும். ஆகவே இன்று தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம் தர்மன் ராஜரத்னம் என்பவரை தெரியாதவர்கள் இந்த பதிவினூடாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்று உலக வரைபடத்தில் ஒரு சிறிய நாட்டினுடைய ஒரு தமிழ் ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்றால் அவர் ஒருவர்தான். அவருக்குரிய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அமையட்டும். சிங்கப்பூர் இன்னும் வீறு நடை கொண்டு பயணிக்கட்டும். இதிலே இன்னும் ஒரு பிற்குறிப்பு, சிங்கப்பூர் ஒரு தண்ணியற்ற ஒரு பிச்சைக்கார நாடாக இருந்தது. குடிசைகளும் வெள்ளக்காடாக இருந்த நாடு. யாழ்ப்பாணத்துக்கு அதனுடைய சிங்கப்பூருடைய தந்தை வந்து பார்த்தபோது யாழ்ப்பாணம் போல அல்ல, யாழ்ப்பாணம் இல்லை இலங்கையைப் போல அப்போது இலங்கை வந்து நல்ல ஒரு அழகிய தீவாகவும் சிறப்பான தீவாகவும் இயங்கிக் கொண்டிருந்தது. யாழ்ப்பாணத்தை அவர்கள் பார்வையிட்டார்கள். யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்க்கை தரங்களும் இலங்கை மக்களுடைய வாழ்க்கை தரம் அழகிய தீவாக இருந்தது. ஒற்றுமையாக இயங்கினோம். தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், பரங்கியர்கள் என்று எல்லோருமே ஒற்றுமையாக இயங்கினார். அப்போது இன பிரச்சனை இல்லை. அதை பார்த்துவிட்டு அவர் இலங்கை போல சிங்கப்பூரை ஆக்குவேன் என்று சபதம் எடுத்து இன்று உலகத்திலே வல்லரசு நாடுகளை விடமேல் நோக்கி போய்விட்டார். அதாவது சிங்கப்பூர் ஒற்றுமையையும் சமஷ்டியையும் கையில் எடுத்தது. ஆனால் இலங்கை அரசுகள் இனவாதத்தை கையில் எடுத்ததால் சீரழிந்து வரலாற்றில் பின்னோக்கி சென்று விட்டது. ஆனால் இன்று சிங்கப்பூர் எங்கேயோ முன்னோக்கி சென்று விட்டது அசுர வளர்ச்சியிலே. ஆகவே இப்பொழுது இலங்கை மக்கள் திருப்பி கூறுகிறார்கள் சிங்கப்பூர் போல வர வேண்டும் என்று. வந்தால் நல்லம். இந்த பதிவினூடாக வேறுமொரு பதிவினூடாக சந்திப்போம். யூடியூப் தளத்தினூடாகவும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.